Good morning, students. In last class, we have learnt about work and energy. Today, we are going to learn about renewable resources. Renewable sources of energy are replaced naturally over a period of time. புதுப்பிக்க இயலும் ஆற்றல் வளங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் இயற்கையாகவே புதுப்பிக்கப்படுகின்றன. We can keep using these sources for a long period of time. இந்த ஆற்றல் வளங்களை நாம் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த முடியும். Since the beginning of human life, we have been using these resources. இவ்வளங்களை புதுப்பிக்க இயலும் வளங்கள் என அழைக்கிறோம். Since the beginning of human life, we have been using these resources. We use these resources for light, transport, cooking, heating. இந்த வளங்களை பயன்படுத்துகிறது ஒளி, போக்குவரத்து, சமையல், வெப்பப்படுத்துதல் போன்றதில் இந்த ரிசோர்ஸ் பயன்படுகிறது. எக்ஸாம்பிள் சன், விண்ட் அண்ட் வாட்டர். சூரியன், காற்று, நீர். நெக்ஸ்ட் non-renewable resources. The resources which are not easily replaced once used are called the non-renewable resources. Example petrol, coal and natural gas. புதுப்பிக்க இயலாத வளங்கள். சில வளங்களை பயன்படுத்திய பிறகு அவற்றை மீண்டும் புதுப்பிக்க இயலாது. இவ்வளங்களை புதுப்பிக்க இயலாத வளங்கள் என அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு பெட்ரோல், நிலக்கரி, இயற்கை வாயு. You can see the picture below. Next, the law of conservation energy states that energy can neither be created nor destroyed. It can be converted from one form to another. அதாவது ஆற்றலை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும் என்று ஆற்றல் அழிவின்மை விதி கூறுகிறது. The SI unit of energy is joule. ஆற்றலின் திட்ட அலகு ஜூல் ஆகும். It is named after James Joule who explained about energy. ஆற்றல் பற்றி விளக்கமளித்த ஜேம்ஸ் ஜூல் என்பவரது பெயரால் இவ்வாறு வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் சிம்பிள் மிஷின். சிம்பிள் மிஷின் மீன்ஸ் எளிய எந்திரம். எளிய இயந்திரம். In our daily life, our effort is saved with the help of some simple machines. We draw water from the well with the help of a wheel and a rope. நம் அன்றாட வாழ்வில் சில இயந்திரங்கள் உதவியால் நமது உழைப்பு ஆற்றல் அதிகளவு வீணாகாமல் சேமிக்கப்படுகிறது. உதாரணமாக சக்கரத்தையும் கயிற்றையும் பயன்படுத்தி கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிறோம். Simple machines are tools which are used to make our work easier. எளிய இயந்திரங்கள் மூலம் நமது பணியை எளிதாக்க உதவும் கருவிகளால். எளிய இயந்திரங்கள் நமது பணியை எளிதாக்க உதவும் கருவிகளாகும். அதாவது some examples are புள்ளி, வெட்ஜ், இன்க்ளைன் பிளேன், ஸ்க்ரூ, லீவர், வீல் அண்ட் ஆக்சில். அதாவது கப்பி, ஆப்பு, சாய்தளம், திருகு, நெம்புகோல், சக்கரம் மற்றும் அச்சு போன்றவை ஒரு சில எளிய எந்திரங்கள் ஆகும். ஃபஸ்ட்டு கப்பி. A pulley is a machine made up of wheel with a cut around it. A rope or chain passes around the pulley. It rotates in the direction with more force. Example crane. அதாவது புள்ளி அப்படின்னா கப்பி. கப்பி என்பது ஒரு வகை இயந்திரம். இது அச்சை பற்றி சுழலும் வகையில் அமைந்த சக்கரமாகும். கயிறு அல்லது சங்கிலி கப்பியின் மீது அதிக விசையுடன் சுழலும் வகையில் அமைக்கப்படுகின்றன. கிரெயின் அதாவது பளுதூக்கி. பக்கத்தில் படத்தை பார்த்தா பாருங்கள், அதுதான் புள்ளி, கப்பி. நெக்ஸ்ட் இன்க்ளைன் பிளேன். இன்க்ளைன் பிளேன் மீன்ஸ் சாய்தளம். An inclined plane is a flat sloping surface with one end higher than another end.
எக்ஸாம்பிள் ramp, slide and slope for the wheelchair. சாய்தளம் என்பது ஒரு விளிம்பு உயரமானதாகவும் மறு விளிம்பு தாழ்வானதாகவும் சரிவாக அமையப்பெற்ற ஒரு தளமாகும். எடுத்துக்காட்டு சர்க்கரை நாற்காலி செல்லும் சரிவுப்பாதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸை வந்து அப்படியே தூக்க முடியாது. சாய்வு பாதையாக இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக அந்த பொருளை நம்ம கொண்டு செல்ல முடியும். நெக்ஸ்ட்டு ஆப்பு, தட் இஸ் மீன்ஸ் inclined plane. Next is wedge. Wedge means ஆப்பு. A wedge is a tool with a sharp edge which can be used to split materials. It is used to break wooden logs into two pieces. ஆப்பு என்பது பொருட்களை பிளக்க உதவும் கூர்மையான விளிம்பு கொண்ட கருவி. மரக்கட்டைகளை 2 துண்டுகளாக பிளக்க இது பயன்படுகிறது. எக்ஸாம்பிள் வந்து கத்தி, நைஃப், சிசர்ஸ் and axe, கத்திரிக்கோல், கோடாரி. Next, screw is used to raise weights and to hold objects together. Example, pencil, sharpener, screw jack, bottle cap and windmill. அதாவது எடைகளை உயர்த்தவும் பொருட்களை ஒன்றாக இணைக்கவும் பயன்படும் கருவி திருகு ஆகும். எடுத்துக்காட்டு வந்து பென்சில், கூராக்கி கருவி, திருகு முட்டு, சீசா மூடி மற்றும் காற்றாலை. The screw in the bottle cap holds the cap and the bottle together. சீசா மூடியில் உள்ள திருகு சீசா மற்றும் மூடியை ஒன்றாக இணைக்கிறது. The blade and sharpener are held together by screw. பென்சில் கூராக்கியும் அதிலுள்ள பட்டை கத்தியும் திருகு மூலம் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட், வீல் அண்ட் ஆக்சில், சக்கரம் மற்றும் அச்சு. Wheel and axle consist of wheel attached to a small rod so that these two parts rotate together. சக்கரம் மற்றும் அச்சு என்னும் அமைப்பில் அச்சில் சிறிய தண்டுடன் இணைக்கப்பட்ட சக்கரம் ஒன்று காணப்படுகிறது. இதனால் இவ்விரு பாகங்களும் சேர்ந்தே சுழல்கின்றன. எக்ஸாம்பிள், பைசைக்கிள் வீல், மிதிவண்டி சக்கரம், டோர் நாப், கதவு குமிழ், கிரைண்டர், மாவரைக்கும் இயந்திரம், ஆக்சில், அச்சு சக்கரம். நெக்ஸ்ட், சிம்பிள் மிஷின்ஸ் யூஸ்வலி எக்ஸ்சேஞ்சஸ் எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் டு மூவ் அ ஹெவி ஆப்ஜெக்ட். குறைவான விசையை கொடுத்து கனமான பொருட்களை எளிய எந்திரங்கள் மூலம் நகர்த்தலாம். The work required is the same, but the force required is less. இவற்றின் மூலம் ஒரே மாதிரியான வேலை செய்வதற்கும் குறைவான விசையே தேவைப்படுகிறது. Simple machine. The idea of simple machine originated with the Greek philosopher Archimedes around the 3rd century BC. எளிய இயந்திரம் பற்றிய கருத்தை கிரேக்க தத்துவஞானி ஆர்க்கிமெடிஸ் கிமு 3ஆம் நூற்றாண்டில் தோற்றுவித்தார்.